ஓகே, நம்ம சேனல்ல இந்த OnePlus 10 Pro மொபைல் போனுடைய ரிவ்யூவே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மொபைல் போன்ல அவங்க புதுசா இந்த வருஷம் அறிமுகப்படுத்தினது என்னன்னு பாத்தீங்கன்னா 80 வாட்டுக்கான சார்ஜர். இதுவரைக்கும் OnePlus இருந்து வந்த எல்லா மொபைல் போனும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 65 வாட் தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை அவங்க 80 வாட்டுக்கான சார்ஜர் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல பேட்டரி கெப்பாசிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh ஆக்கியிருக்காங்க. ஸோ கூட ஒரு 500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இதை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய OnePlus 10 Pro மொபைல் போன் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 0% ஆக்கியாச்சு. கம்ப்ளீட்டா மொபைல் போன் ஆன் ஆக கூட முடியாத நிலைமையில இருந்து நம்ம சார்ஜ் பண்ண போறோம். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றப்போ மொபைல் போனை ட்ரைன் ஆக விடாதீங்க. ஒரு ட்ரெயினுடைய ஒரு கூட்ஸ் வண்டியினுடைய இன்ஜின் மாதிரி தான். அது வண்டி வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருந்து அந்த ட்ரெயினை மூவ் பண்றதுக்கு அந்த இன்ஜினுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு பவர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்க பேட்டரிக்கு நீங்க கொடுக்காதீங்க. பட் நம்ம சயின்ஸுக்காக டெஸ்டிங் பர்பஸ்க்காக இந்த மாதிரி 0% பேட்டரியை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்ல 3% தான் சார்ஜ் ஆயிருக்கு. ஒவ்வொரு 5 நிமிஷம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 19% சார்ஜ் ஆயிருக்கு. டெம்பரேச்சரே நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். 37 டிகிரி ஆயிருக்கு. ஆரம்ப நிலை 36 டிகிரி இருந்தது. இப்போ காமன் நேரத்தில் 40% சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ டெம்பரேச்சர் 39.7. இப்போ அடுத்த ஒரு 20 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 54%. அங்க இருந்து 64% ஆகிறதுக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ பேட்டரியோட டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னா 40 டிகிரில மெயின்டைன் ஆயிருக்கு. ஹாஃப் அன் அவர்ல 78% சார்ஜ் ஆயிருச்சு. ஆனா இதான் மொபைல் பேட்டரியினுடைய மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 40.1. இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகல. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 35 மினிட்ஸ்ல 87% சார்ஜ் ஆயிருக்கு. 40 மினிட்ஸ்ல 95% சார்ஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 43 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஹீட்டிங் சுத்தரவா இல்ல, 37 டிகிரில இருக்கு. ஆனா நம்ம ஹீட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சார்ஜர்ல ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரியுடைய சார்ஜர் வந்து ஒரு 42 டிகிரி வரைக்கும் ஹீட் ஆயிருக்கு. இது இரண்டுமே ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 43 மினிட்ஸ் ஆயிருக்கு. அவங்க சொன்னது என்னமோ ஒரு 35 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருன்னு சொன்னாங்களே. 35 மினிட்ஸ்ல நம்மளுடைய டெஸ்ட்ல 87% ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா 0% நான் சார்ஜ் இறக்குனது தான். பட் இப்போ வந்து அதே டெஸ்ட் ரிப்பீட் பண்ணுவோம். 1% இருந்து நம்ம சார்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். 1% சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 1/4 மணி நேரத்திலேயே 15 மினிட்ஸ்க்குள்ள 51% சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இதோட டெம்பரேச்சர் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 40.3. அரை மணி நேரத்தில் 84% சார்ஜ் ஆயிருச்சு. இப்போ டெம்பரேச்சர் 39.8. 37 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு. இப்போ டெம்பரேச்சர் 39.3. சோ பாக்ஸுக்குள்ள கொடுக்கிற 80 வாட் வயர்ட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்போ 37 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. மொபைல் போன்லயுமே ஹீட்டிங் அவ்வளவா கிடையாது. இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல OnePlus 10 Pro மொபைல் போனுக்கான அன்பாக்சிங் பிளஸ் முழு விமர்சனம் ஆல்ரெடி போட்டாச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்ஸ்லயும் போட்டு விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it up.